ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லெர்ன் சி வித் யூஎஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிஸ்க் அசஸ்மெண்ட் அண்ட் இன்டர்னல் கண்ட்ரோலுடைய கண்டினியூஷன் பார்ட் தான். ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் இது வந்து நான் ரீட் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே கைஸ், லெட்ஸ் கோயிங் டு தி வீடியோ. இப்போ என்னன்னா, ஐடென்டிஃபையிங் அண்ட் அசஸிங் த ரிஸ்க் ஆஃப். ஓகே, ஐடென்டிஃபையிங் அண்ட் அசஸிங் த ரிஸ்க். என்ன ரிஸ்க் அப்படின்னு பார்த்தோம்னா, சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க். ஸோ இது எப்படி இந்த சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க்னா எப்படி அப்படின்னு சொல்லணும்னா, இது முக்கால்வாசி ரொட்டீனாக இருக்கிற டிரான்சாக்ஷன் இல்லாமல் ரொட்டீனாக இருக்கிறது. ஓகேவா? நிறையா நம்ம அதில் மேட்டர்ஸ் ஜட்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயம் தான் இதில் ரிலேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொட்டீன் டிரான்சாக்ஷன்னா என்ன? நார்மலாக இல்லாமல் அன்யூஷுவல் டிரான்சாக்ஷனாக இருக்கிறது. ஓகேவா? ஃப்ரீக்வெண்ட்னா என்னது? அடிக்கடி. அப்போ இன்ஃப்ரீக்வெண்ட்னா என்னது? அடிக்கடி இல்லாமல் எப்பயாவது ஒரு தடவை நடக்கக்கூடிய இந்த மாதிரியான அன்யூஷுவல் டிரான்சாக்ஷன்ஸ் இஸ் கால்ட் அஸ் ரொட்டீன் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேவா? பேஸ்ட் ஆன் தட் சைஸாக இருக்கலாம், நேச்சராக இருக்கலாம். ஓகேவா? ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி சைஸ் ஆர் நேச்சர் அதோடைய அக்கரன்ஸ் வந்து இன்ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது. அதாவது அடிக்கடி இல்லாமல் எப்பயாவது ஒரு ரொட்டீன் நடக்குது. ஸோ அதை என்ன சொல்கிறாங்க? ரொட்டீன் டிரான்சாக்ஷன். ஸோ தட் நீட்ஸ் த சிக்னிஃபிகண்ட். அதாவது அந்த மாதிரி விஷயம்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மாதிரி விஷயம்லாம் சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க்காக வந்து சொல்லப்படுது. அதுக்கு வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர் ஆர் இன்ஹெரண்ட் ரிஸ்க் வித், அதாவது ரெண்டுத்துக்குமே வந்து இன்ஹெரண்ட் ரிஸ்க் இருக்குது. எப்படின்னா, higher likelihood of occurrence. Already we know that meaning of likelihood. No, ஸோ என்ன சொன்னாங்க, அந்த மாதிரி நம்ம சேனலில் படிக்கிறவங்க கண்டிப்பாக likelihood to pass this attempt itself. ஓகேவா? ஸோ அதுவும் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹையர் மேக்னிடியூட் ஆஃப் பொட்டன்ஷியல் மிஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு வந்து அது மிஸ்டேட்மெண்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுவும் ஹையராக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் இப்போ என்னென்னு சொல்ல வராங்க. நான் ஒன்றும் இல்லை, எப்போதும் படித்தது தான். இந்த மாதிரி வந்து ரிலேட்டட் பார்ட்டிஸோட நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் விச் இஸ் இந்த நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ இது எல்லாமே வந்து சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் தான். அண்ட் தென் வந்து ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், ஃப்ராடு ரிலேட்டடாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ ஆகிட்டு இதில் இந்த பேக்ரால என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்படி வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க்கை ஐடென்டிஃபை பண்ணணும். அன்யூஷுவல் டிரான்சாக்ஷன், ரொட்டீன் டிரான்சாக்ஷன்ஸாக இருக்கப்போ இட் வில் பி பெட்டர் டு ஐடென்டிஃபை. அண்ட் தென் வந்து இன்ஹெரண்ட் ரிஸ்க் வந்து போத் அது அக்கறாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் வந்து மிஸ்டேட்மெண்ட்டில் அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க? ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் டியூ டு ஃப்ராட். அண்ட் தென் வந்து வித் ரிலேட்டட் ப்ராப்பர்ட்டிஸ், டிரான்சாக்ஷன்ஸ் வித் ரிலேட்டட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப டீப்பாக வந்து கவனிங்க. இது வந்து புக்கில் ரொம்ப வந்து டஃப்பாக கொடுத்துருப்பாங்க, விச் இஸ் வெரி வெரி சிம்பிள் திங் இங்கே. ஓகேவா? ஸோ என்னென்னா, ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் கிரேட்டர் ஃபார், ஓகே, ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் கிரேட்டர் ஃபார் டூ திங்ஸ் விச் இஸ் சிக்னிஃபிகண்ட் ரொட்டீன் டிரான்சாக்ஷன், இன்னொன்று ஜட்மெண்டல் மேட்டர்ஸ். நீங்கள் படித்தோன்னே significant non-routine transaction and then judgmental matters. ஓகேவா? ஸோ அந்த ரெண்டு விஷயத்தை வச்சு தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்போது எந்த அளவுக்கு மேனேஜர் கிரேட்டராக வந்து இன்டென்ஷன் ஆகுதோ டு ஸ்பெசிஃபைட் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட், அது ஒன்று சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிரேட்டர் மேனுவல் இன்டர்வென்ஷன் ஃபார் டேட்டா கலெக்ஷன் அண்ட் ப்ராசஸ். ஓகே, ஸோ அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட்டுக்கு கிரேட்டர் மேனேஜ்மெண்ட்டுடைய இன்டர்வென்ஷன் தேவை. அண்ட் தென் வந்து டேட்டா கலெக்ஷன் அண்ட் ப்ராசஸ்க்கு கிரேட்டர் மேனுவல் இன்டர்வென்ஷன் தேவை. அண்ட் தென் காம்ப்ளெக்ஸ் கேல்குலேஷன்ஸ் இதை பற்றிலாம் இதில் சொல்கிறாங்க. அண்ட் தென் அதாவது சிக்னிஃபிகண்ட் ரொட்டீன் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடக்கிறதுக்கு. அண்ட் தென் நேச்சர் ஆஃப் மேக் மேனேஜ்மெண்ட் டிஃபிகல்ட் டு இம்ப்ளிமெண்ட் எஃபெக்டிவ் கண்ட்ரோல்ஸ். ஸோ எஃபெக்டிவான கண்ட்ரோல்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அந்த ஒரு மேனேஜ்மெண்ட்டோடைய நேச்சரும் அதில் வந்து சொல்ல வராங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஜட்மெண்டல் மேட்டர்ஸ். இது பொறுத்த வரைக்கும் அக்கௌண்டிங் பிரின்சிபல் கரெக்டாக இந்த அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ், ரெவன்யூ ரெகக்னிஷன் விச் வி ஸ்டடிட் இந்த AS9 ஐ திங்க். ஸோ அது எல்லாமே வந்து நம்மளுக்கு கரெக்டாக அதில் அப்ளை ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வந்து ஃபேர் வேல்யூ வந்து ஜட்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாமே ஐசியில் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு எவாலுவேஷன் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். ஸோ இதுக்கு மேலே தான் போர் அடிக்காமல் ஈஸியாக ஜாலியாக வந்து போகும். ஸோ இதை வந்து எப்படின்னா, எப்படிலாம் வந்து ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டமாக நம்ம வந்து என்ன பண்ணணும்? எவாலுவேட் பண்ணணும். இப்போ தான் நம்ம போய் வம்பலுக்கு போகிறோம். இன்டர்னல் கண்ட்ரோலில் இருக்கிறவங்கள்ட்ட போய் என்ன பண்ண போகிறோம்? வம்பலுக்கு போகிறோம். ஸோ பெனிஃபிட்ஸ், அதுலேருந்து வர பெனிஃபிட்ஸ் வந்து என்னென்ன ஆடிட்டர் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பெனிஃபிட்ஸ் ஆஃப் எவாலுவேஷன் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் டு ஆடிட்டர். இப்போ நம்ம தான் ஆடிட்டர் இன்டர்னல் கண்ட்ரோலை எவாலுவேட் பண்ண போகிறோம், டெஸ்ட் பண்ண போகிறோம். எவாலுவேஷன் என்னது? டெஸ்ட் பண்ணுறது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்? டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம போயிட்டு என்ன பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் அப்படின்னா, இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எரர் ஆர் ஃப்ராட் இருக்கா, ஏதாவது ஃப்ராட் வேலை பார்க்குறியா, ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் திங், இந்த மாதிரி வந்து இன்டர்னல் கண்ட்ரோல், அதாவது இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் இதாவது மேனேஜ்மெண்ட் பிளான் பண்ணபடி தான் ஆப்ரேட் ஆகுதா, யூஸ் ஆகுதா? இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் இஸ் இன் யூஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் ஆஸ் பிளான்டு பை மேனேஜ்மெண்ட் பிளான் பண்ண மாதிரி நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கீங்களா, யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா இன்டர்னல் கண்ட்ரோல்? அண்ட் தென் இன்டர்னல் ஆடிட்டிங் நீங்கள் பண்ணுறது வந்து ஆப்ரேட்டிங் ஆகுதா இல்லையா?
எஃபெக்டிவாக இன்டர்னல் ஆடிட்டிங் இஸ் ஆப்ரேட்டிங் ஆர் நாட். ஓகே, ஃபஸ்ட் என்னது ஃப்ராடா எரரா. ஓகே, ஃப்ராடாக இருக்கா, ஏதாவது எரர் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறோம். அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் சொன்ன மாதிரி தானே பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை இல்லையா அதுவும் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் தென் வந்து தேர்ட் வந்து எஃபெக்டிவாக பண்ணுறீங்களா, இன்டர்னல் கண்ட்ரோல் எஃபெக்டிவாக பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல்லாம் வந்து எப்படி இருக்குது, அதாவது கரெக்டாக ஒர்க்கில் போயிட்டுருக்கா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அண்ட் தென் வந்து சேஃப்கார்ட் அசெட்க்கு வந்து சேஃப்கார்ட்ஸ் இருக்கா, ஸோ அந்த மாதிரியான கண்ட்ரோல் மெஷர்ஸ்லாம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் தென் மேனேஜ்மெண்ட்டுடைய டிஸ்சார்ஜிங் ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்கா, எல்லாமே கரெக்டாக ரெக்கார்ட் ஆகுதா அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லி பார்க்கும். அடுத்தது இந்த ரிப்போர்ட்ஸ், ரெக்கார்ட்ஸ், சர்டிஃபிகேட் இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்கா, எப்படி வச்சுருக்கீங்க, ரிலேபிள் மீன்ஸ் நம்புறது எப்படி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்புகிற மாதிரி ஹானஸ்ட்டாக வச்சுருக்கீங்களா, ரிலேபிளாக, குவாலிட்டியாக, இந்த மாதிரி வந்து பார்க்குறோம். அடுத்ததாக அவங்க இன்டர்னல் கண்ட்ரோல் போய் எப்படி எவாலுவேஷன் பண்ணும் அப்படின்னா, ஸோ ஹவு எக்ஸ்டெண்ட் ஹி கேரி அவுட், அதாவது என்னென்ன மாதிரியான அக்கௌண்டிங் டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் இருக்கிற அக்கௌண்டிங்கும் எக்ஸாம்ஸ் அதாவது டெஸ்ட் பண்ணுறப்போ ஹவு எக்ஸ்டெண்ட் அது எந்த அளவுக்கு வந்து நம்ம கேரி பண்ணுறோம். அண்ட் தென் வந்து இப்போது வாட் வுட் பி அப்ராப்ரியேட், அதாவது இந்த இடத்துல வந்து அவங்க அப்ளை பண்ணுற ஆடிட் டெக்னிக் எந்த அளவுக்கு கரெக்டாக பண்ணுறாங்க, ஆடிட் ப்ரொசீஜர் எந்த அளவுக்கு கரெக்டாக பண்ணுறாங்க. ஓகேவா, ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு எது அப்ராப்ரியேட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வாட் ஏரியாஸ் கண்ட்ரோல், இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா என்னென்ன ஏரியாஸில் வந்து வீக்காக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் என்னென்னலாம் வீக்காக இருக்குது, என்னெல்லாம் அதிக ப்ராசஸிங் தரமாக பண்ணுறாங்க, இது எல்லாமே பார்க்க போகிறோம். அடுத்தது வெதர் வொர்த் வைல் சஜஷன் கேன் பி கிவன் டு இம்ப்ரூவ் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ இந்த அளவுக்குலாம் பார்த்துட்டு நீலாம் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன், நான் சொல்கிறத செய் அப்படி சொல்லணும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க கரெக்டாக இருக்காங்களா, அப்படி இல்லைனா நீலாம் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நான் சொல்கிறத செய், நீ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன கொடுக்கணும், சஜஷன்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகேவா, ஓகே. ஸோ அவ்வளோதான் என்ன சொல்லியிருக்காங்க இதில், எவல்யூஷன் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் ஹைலைட் த கீவேர்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் எழுதிருக்கிறது கீவேர்ட்ஸ் தான், எடுத்தாலும் ஜஸ்ட் நம்மளுக்கு மெமரி பர்பஸ்க்காக ஜஸ்ட் பார்த்துக்கலாம். என்னெல்லாம் வந்து நம்ம இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டமில் வேல்யூ பண்ணணும், எரர் ஆர் ஃப்ராட் இருக்கா, ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் பிளான் பண்ண மாதிரி நடக்குதா, எஃபெக்டிவ் இன்டர்னல் ஆடிட்டிங் இஸ் ஆப்ரேட்டிங் ஆர் நாட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல், அண்ட் தென் வந்து சேஃப்கார்டிங் ஆஃப் அசெட்ஸு, அண்ட் தென் இந்த டிஸ்சார்ஜிங் ஃபங்க்ஷன்லாம் கரெக்டாக ரெக்கார்ட் ஆகுதா, அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்ஸ், ரெக்கார்ட்ஸ், இந்த டாக்குமெண்ட், இந்த மாதிரியான ரிலேட்டட் விஷயம்லாம் வந்து ரிலேபிளாக இருக்கா, அண்ட் தென் வந்து ஹவ் எக்ஸ்டென்ட் அவங்க கேரி அவுட் பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அந்த எக்ஸாம்ஸ்லாம், அண்ட் தென் வந்து எவ்வளோ அளவுக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்குது ஆடிட் டெக்னிக் அண்ட் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ், அண்ட் எந்தெந்த அளவுலலாம் வீக்காக இருக்காங்க, எங்கெல்லாம் எக்ஸசிவாக இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம சஜஷன் கொடுக்கறது வொர்த் வைலா, இந்த மாதிரி வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதை வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் கெட் த ஃப்ளோ. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்னா ஆடிட் ரிஸ்க் வந்து பார்த்தோம், கரெக்டாக ஆடிட் ரிஸ்க் வந்து பார்த்தோம். அண்ட் தென் வந்து மெட்டீரியாலிட்டி பார்த்தோம். எதுக்கு இந்த ஆடிட் ரிஸ்க்கை நம்ம இந்த மாதிரிலாம் டிட்டர்மின் பண்ணால் ரிலேட்டிவ்லி நம்ம கொஞ்சம் லெஸ் ஆக்கிறதுக்காக மெட்டீரியாலிட்டி பற்றி பார்த்தோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்னது வந்து பார்த்தோம், மெட்டீரியாலிட்டிக்கு அப்புறம் இன்டர்னல் கண்ட்ரோல் வந்து பார்த்துட்ருக்கோம். கரெக்டாக இன்டர்னல் கண்ட்ரோல்னு நிறைய விஷயம்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம். எதுக்காக இன்டர்னல் கண்ட்ரோல் நம்ம பார்த்துட்ருக்கோம், பிகாஸ் ஆடிட்டருக்கு அந்த இடத்துல அவங்களுடைய வேலை குறையுது, ஸோ அவங்களுக்கு அந்த ரிஸ்க் வந்து குறையுது, ஸோ இன்டர்னல் கண்ட்ரோல் எஃபெக்டிவாக இருந்தா அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதனால தான் இதை பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆஃப்டர் இதெல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமா. ஸோ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஆடிட்டராக இருக்க நம்ம ஆடிட் ப்ரோக்ராமை என்ன பண்ணணும், ஃபார்முலேட் பண்ணணும். என்ன பண்ணணும், ஆடிட் ப்ரோக்ராமை ஃபார்முலேட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டாபிக் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபார்முலேட் ஆடிட் ப்ரோக்ராம் ஆஃப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் த இன்டர்னல் கண்ட்ரோல். ஸோ ஆடிட் ப்ரோக்ராம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார்முலேட் பண்ணுறோம் எப்போ, ஆஃப்டர் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். ஸோ இப்போது ஒரு ஆடிட்டர் வந்து எப்போ வந்து அவங்க ஆடிட் ப்ரோக்ராமை பண்ணலாம் அப்படின்னா ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் சாட்டிஸ்ஃபேக்ஷரியாக இருக்கிறப்ப தான். ஓகேவா, ஸோ எனக்கு நான் போயிட்டு இப்போ இன்டர்னல் கண்ட்ரோலாக எவாலுவேஷன் பண்ணேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி போய் எரர்லாம் இருக்கா, எல்லாம் கரெக்டாக பண்ணுறானா இல்லையான்ட்டு. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், எனக்கு சாட்டிஸ்ஃபையாக ஆனதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஆடிட் ப்ரோக்ராம் வந்து நான் ஃபார்முலேட் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்ல வராங்க. ஸோ நம்ம இதில் சாட்டிஸ்ஃபை ஆகிறது தான் ஃபஸ்ட் பாயிண்ட். அது சாட்டிஸ்ஃபை ஆனதான் ஆடிட் ப்ரோக்ராம் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அப்போ சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இந்த மாதிரி வந்து சம்திங் ஆடிட் ப்ரோக்ராம் வந்து ஒரு மாதிரி அன்வைட்லி அன்னெசசரி இல்லையா, ஒரு மாதிரி ஒரு ஹெவி அண்ட் சம்திங் வவுச்சர்ஸ்லாம் வந்து லாஸ் அண்ட் அதாவது நிறையா வந்து மிஸ்டேக்ஸ் இருக்கும். அண்ட் தென் வந்து அன்னெசரியாக நம்மளுடைய ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் வந்து போயிடும். ஓகேவா, அதை வந்து இதில் சொல்ல வராங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷரியாக இல்லை. ஸோ நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷரியாக இல்லாமல் ஒரு ஆடிட் ப்ரோக்ராம் நம்ம தயாரிக்கிறப்போ இந்த மாதிரியான ரிசல்ட்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் திங் தேர்டாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பெட்டர் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஆடிட் கிளைண்ட்டை கூப்பிட்டு இந்த மாதிரி இன்டர்னல் கண்ட்ரோல் என்ன பண்ணலாம், ரிவ்யூ பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ நம்மளுக்கு என்னென்னலாம் கண்ட்ரோல்ஸ் எடுக்கணும், என்னென்னலாம் இம்ப்ளிகேஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஃபோர்த் பாயிண்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஆடிட் ப்ரோக்ராம் ஃப்ரேம் பண்ணுறதுக்கான அப்ஜெக்டிவ் நம்ம என்ன பண்ணணும், எனேபிள் பண்ணிக்கணும். அண்ட் தென் ஃபிஃப்த்து ஆடிட்டர் வந்து என்னென்னலாம் வந்து வீக்னஸ் இருக்குது இந்த கம்பெனியில் அப்படின்னு சொல்லி மெஷர்ஸ்லாம் கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது இன்டர்னல் கண்ட்ரோலில் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, மெஷர்ஸ்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணுறாரு.
அண்ட் தென் ஃபைனலி இந்த மாதிரி ஃபர்தர் இந்த மாதிரி இந்த இன்டரிம் டேட் அதாவது எப்போனா அட் த இன்டரிம் டேட் ஆர் இந்த கோர்ஸ் ஆஃப் ஆடிட் அந்த இன்டரிம் டேட்லையோ இல்லை அந்த ஆடிட் பண்ணிட்டு இருக்கப்பையும் என்னென்ன மாதிரியான வீக்னஸ்லாம் அவர் செக் பண்ணாரோ அதெல்லாம் என்ன பண்ணுறாரு, ரிமூவ் பண்ணி விட்டுறாரு. ஓகே, பிகாஸ் அவங்க வந்து நிறைய மெஷர்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ அது ட்ரை டு ரிமூவ் இட். ஓகே, நெக்ஸ்ட் திங் தெர் இஸ் அது மாதிரி ஏதாவது அதுக்கப்புறமா வீக்னஸ் இருக்குது இன்டர்னல் கண்ட்ரோல்னா ஆடிட் வந்து ஏதாவது ஒரு ஆடிட் ப்ரொசீஜர் சூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுறாரு, அது எல்லாமே கவர் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் என்னது ஒரு ஆடிட் ப்ரோக்ராம். ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஆடிட் ப்ரோக்ராமை வந்து ஃபார்முலேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ். ஓகே, ஜஸ்ட் ரிவைஸ் இட் ஒன்ஸ். சி என்னென்ன பார்த்தோம் நம்ம இந்த மாதிரி ஆடிட் ப்ரோக்ராம் எப்போ வந்து அவங்க பண்ணணும், ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட், அதாவது அவங்க இன்டர்னல் கண்ட்ரோல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறமா தான். ஸோ அதை வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்லேயே சொல்லியிருப்பாங்க. இன்டர்னல் கண்ட்ரோல் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் தான் ஆடிட் ப்ரோக்ராம் தயாரிக்கணும். அண்ட் தென் அந்த மாதிரி நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகாமல் தயாரிக்கிறப்போ இட் வில் ரிசல்ட் இன் அன்வைட்லி, ஹெவிலி அண்ட் அன்னெசரிலி அண்ட் தென் லாஸ் அண்ட் மாஸ் ஆஃப் என்ட்ரி ஆஃப் வவுச்சர்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ரிசல்ட் ஆகும். ஸோ பெட்டர் அதனால என்ன பண்ணலாம், அவங்க ரிவ்யூ கிளைண்ட்டோடைய ரிவ்யூ வந்து எடுத்துக்கலாம் இன்டர்னல் கண்ட்ரோலில். ஸோ அப்போ அவங்களுக்கு என்னென்ன கண்ட்ரோல் இம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும் தெரியும். ஸோ அப்புறம் அவங்க என்ன பண்ணலாம், அந்த மாதிரி ஆடிட் ப்ரோக்ராம் ஃப்ரேம் பண்ணுறதுக்கான அப்ஜெக்டிவே எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஆடிட்டர் என்னென்ன வீக்னஸ் இருக்கோ அது எல்லாமே இம்ப்ரூவ் பண்ண சொல்லி மெஷர்ஸ் கொடுக்கணும். அண்ட் தென் இந்த கோர்ஸ் ஆஃப் ஆடிட் இல்லை இன்டர்ம் ஆடிட்டில் அந்த வீக்னஸ்லாம் என்ன நல்லா இருக்கோ அது எல்லாமே ரிமூவ் பண்ணுறாரு. அண்ட் தென் ஃபர்தர் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் ஆடிட்டர் ஆடிட் ப்ரொசீஜர் இல்லை டெஸ்ட்லாம் சூஸ் பண்ணி அதை கவர் பண்ணுறதுக்கு பார்க்கணும். ஸோ இதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான டாபிக் இந்த மெத்தட்ஸ் ஆஃப் எவாலுவேஷன். ஸோ அது இதுக்கு முன்னாடி வந்து எவாலுவேஷன் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் நார்மலாக பார்த்தோம், அதாவது ஓரலாக எப்படிலாம் எவாலுவேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இந்த டாபிக் முன்னாடி பார்த்தோம். இப்போ அதுக்குன்னு மெத்தட்ஸ்லாம் இருக்கும், ஒரு மெத்தடும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், குட்டி குட்டியாக கற்றுக்கலாம், ஜாலியாக இருக்கும். ஸோ டோன்ட் மிஸ் த நெக்ஸ்ட் வீடியோ guys. Stay tuned. Until then, this is Shweta signing off. Thank you.